ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி பிரைமில் அசட் பர்ச்சேசிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து நம்ம அசட்ஸ் ஏதாவது நம்ம வந்து இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏசி வாங்குகிறோன்னு வச்சிங்களேன் ஆஃபீஸ்க்காக. ஸோ அப்போ ஏசி வாங்கும்போது என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஜிஎஸ்டியோட இது சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். வித்தவுட் ஜிஎஸ்டியில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம ப்ரீவியஸ் டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பேமெண்ட் வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது நமக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி வரதுனால இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக பர்ச்சேசிங் சேல்ஸ் இல்லாத ஒரு ஆஃபீஸில் ஒரு பொருளை அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பர்ச்சேசிங்கும் பொழுது நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேலியில் அசட் பர்ச்சேசிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம F11 போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஜிஎஸ்டியில் உள்ள இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறேன், பர்ச்சேஸை கிளிக் பண்ணுறேன். பர்ச்சேஸை கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டாக் ஐட்டம் குவான்டிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் மோடுன்னு சொல்லுவோம். இந்த இன்வாய்ஸ் மோடு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், என்ன பொருளை நம்ம ஸ்டாக் பண்ணுறோம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு, அதை எவ்வளோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டாக் இல்லை, இது வந்து அசட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதோட மோடை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். யூஸிங் சேஞ்ச் மோட் ஆர் கண்ட்ரோல் ஹச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த பொருளை நான் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், கேஷுங்கிற ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். எகெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ளையர் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சப்ளையர் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் ஒன்று ஏசி ஸ்பிளிட் ஏசி நான் வாங்குகிறேன். ஏசி 1.5 டன் 1.5 டன் உள்ள ஒரு ஏசி ஒன்று வாங்குகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வாங்குகிறேன், நாட் ஃபார் ரீசெல்லிங் பர்பஸ். ஸோ இங்கே நான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்குறேன். இங்கே செட் ஆல்டரில் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் டேக்ஸபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இன்டெகிரேட்டட் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி அது மாதிரி வாங்கினோம்னா அதுக்கு 28% வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, டேக்ஸஸ் போடுறாங்க. இன்க்ளூட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ இங்கே குட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்னுடைய ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 வச்சுங்களேன், 28,000 போடுறேன். போட்டுட்டு எகெயின் ஆல்ட் சிஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கணும். க்ரியேட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த க்ரியேட் அப்போ டேலி ப்ரைமில் க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸே நமக்கு சைடில் வருது. நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஆல்ட் சியை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம ஆல்ட் சியை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண நம்ம லெட்ஜரை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் கீழே க்ரியேட் பண்ணுறேன். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி, இது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துறேன். எகெயின் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ கிரியேட் எஸ்ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி, ஸ்டேட் டேக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் என்ன பண்ணுறேன், இந்த பர்ச்சேஸை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு பாருங்கள், நம்ம பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிளில் நமக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த டீட்டெயில் காமிக்கும். இப்போ 7,840 ரூபா நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸு எக்ஸஸாக நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ சேல்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு ஈக்குவல் ஆகிடும். உங்களுக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் வாங்குவோம், சேல்ஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் கொடுப்போம், சேல்ஸ் பண்ணும்போது நம்ம டேக்ஸை ரிசீவ் பண்ணுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், உங்களுக்கு நம்ம இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம 3,920 ரூபா சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டோட்டலாக
7,840 நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதை நம்ம ரீக்ளைம் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய ஜிஎஸ்டியை நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நம்ம பொருளில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளுடைய சப்ளையருடைய இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி பிரிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் எல்லாமே அங்கே ஷோ பண்ணும். ஸோ அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சப்மிட் பண்ணாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசட்ஸ் பர்ச்சேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு. ஸோ அசட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டியை இந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிற வருது. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே நம்ம கமெண்ட் பண்ணலாம். நான் உடனுக்குடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.